ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்டெயின் காம்போ தான். நிறையா பேர் கேஸ்டெயினுக்கு வீடியோ போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டெயின் வந்து நம்மளுக்கு ஹெவியாக சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம திரும்ப நம்ம காம்போ செட் பண்ணி போகிறதுக்குள்ளே ரொம்ப டைமிங் எங்களுக்கு ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்குது. இல்லைன்னா அதில் ஸோ எல்லாத்தையும் ப்ராடக்ட் செட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம காம்போவே போட முடியும். அதனால தான் இவ்வளோ டிலே. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பர் ஆஃபரில் ஒரு கேஸ்டெயின் காம்போ வந்து உங்களுக்காண்டி நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவில் மொத்தமாக 6 ப்ராடக்ட் இருக்கும். சரிங்களா? இந்த காம்போ ரெண்டே காம்போ தான். சரிங்களா? காம்போ 1 காம்போ 2 அதில் 2 வேரியண்ட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எதையுமே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸு. மேனுஃபேக்சரிங் ரேட்டு தான் நான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா கூட சேம் இதே ப்ரைஸ் தான் நான் ஹோல்சேலே பண்ணுறேன். அது ரீட்டெயிலுக்கும் அதே ப்ரைஸில் நான் கொடுத்துக்கிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா காம்போ 1. இந்த காம்போ 1ல் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு டயாமீட்டரில் சிங்கிள் ஹேண்டில் தோசை தவா. சரிங்களா? இந்த சிங்கிள் ஹேண்டில் தோசை தவா பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் வரும் ஃபுல்லாக. இதோட சைஸஸ் எட்ஜு டு எட்ஜு, இந்த எட்ஜு டு இந்த எட்ஜு 12 இன்ச்சஸ் வரும். அது போக இந்த தோசை கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று வந்துடும். 2 பீஸ் ஆச்சா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் கடாயி பாலிஷு. ஸோ இது இதுவும் கிரைண்டிங்கு வித்து சீசனிங்கு, இது பாலிஷிங்கு வித்து சீசனிங்கு. சரிங்களா? இது 10 இன்ச்சஸ் ஷாலோ கடாய். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஷாலோவாக இருக்கும். இது இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லாமே இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகிற மாடல் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் ஸ்கில்லெட்டு. ஸோ இந்த ஸ்கில்லெட் பெரும்பாலும் எல்லா கஸ்டமருமே ரொம்ப அதிகமாக, ஏன்னா இது ஈஸி டு ஹேண்ட்லிங், ஹெவியாக இருந்தாலும் ஹேண்ட்லிங் மெத்தட் ஈஸியாக இருக்கும், பேரலல் ஹேண்டிலும் இருக்கும். ஸோ இது ரொம்ப சூப்பர் ஒரு ஸ்கில்லெட்டு வித்து பாலிஷ், உள்ள பாலிஷு சீசனிங்கோட. சரிங்களா? இது 9 இன்ச்சஸ் ஸ்கில்லெட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 குழி பனியார சட்டி. இந்த பனியார சட்டி பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக கிரைண்டடு வித்து சீசனிங். 7 குழி பனியார சட்டி. அதுக்கு ஒரு கம்பி வந்துடும், பனியாரம் பெரட்டுற கம்பி. ஸோ 1 2 3 4 5 6, ஸோ மொத்தமாக 6 பீஸு. ஸோ இந்த 6 பீஸோட ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடையாது, 2660 மட்டும்தான். சரிங்களா? காம்போ 1ல் நான் உள்ள ஃபுல் பாலிஷோட ப்ரைஸ் 2660, 2660 ரூபா. ஸோ இதே பீஸு வித்தவுட் பாலிஷில் உள்ள ரேட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வித்தவுட் பாலிஷ். இது ஒன்லி சீசனிங். நீங்கள் மேக்ஸிமம் இது வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ராவாகவே கேட்பாங்க, அப்படிங்கும்போது இது தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வித்தவுட்டு பாலிஷிங். கரெக்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா திரும்ப கேட்டுறாதீங்க. இது வித்தவுட் பாலிஷு. சரிங்களா? வித்தவுட் பாலிஷில் 7 குழி. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவும் பாருங்கள், இது வித்தவுட் பாலிஷ். அதே தான் வித்தவுட் பாலிஷில் சீசனிங் மட்டும் பண்ணால் 9 இன்ச்சு. அதே தான் வித்தவுட் பாலிஷில் சீசனிங் மட்டும் பண்ண 10 இன்ச்சு ஷாலோ கடாய். அதே தான் இந்த இருக்கு வருங்க, வித்தவுட் பாலிஷில் தவா தோசை கரண்டியோட. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2240. சரிங்களா? இது இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 420 ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும். இந்த பீஸுக்கும் வெறும் 420 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். சரிங்களா? இது வித்தவுட்டு பாலிஷிங் 2240. இதுதான் விற்கிறாங்க ஆக்சுவலாக. மேக்ஸிமம் வெளியே ஃபுல்லாகவே இந்த பீஸ் தான் எல்லா இடத்துலையும் சேல்ஸுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு செட்டு. இது வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாலிஷ் எடுக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீ. சரிங்களா? நான் காம்போ 1 ரேட்டு சொல்லியிருக்கேன். வித்து பாலிஷ் 2660 வரும். வித்தவுட் பாலிஷ் 2240 வரும். 2240 ரூபா வரும் வித்தவுட் பாலிஷ். அதெல்லாம் சீசனிங் பண்ணது தான். ஓகேவா? இப்போ காம்போ 2 போவோம். ஸோ இந்த காம்போ 2ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக ஒரு 2 ப்ராடக்ட் அடிஷ்னல் இங்கே வாங்க காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 9 குழி. 9 குழியில் இந்த ரைஸ், இந்த விளிம்பு ஃபுல் ஃப்ளாட்டாக வந்துடும். பின்னாடியும் ஃப்ளாட்டு. சரிங்களா? பின்னாடியும் ஃப்ளாட்டு, இதுவும் ஃப்ளாட்டு. பாலிஷ் பண்ணி சும்மா பக்காவாக இருக்கும் பீஸு. 9 குழி. இது 9 குழி பனியார சட்டி ஒன்று வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி ஒன்று வந்துடும், பனியாரம் எடுக்கிற கம்பி, இப்படி எடுக்கிற பெரட்டுற கம்பி. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு கடாய். ஃபஸ்ட்டு இதில் 10 இன்ச்சு, அதுக்கடுத்து 12 இன்ச்சு.
இந்த 12 இன்ச்சு கடாய் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த மல்லி வறுக்கிறதுலேருந்து சிக்கனு மட்டனு அது போக குழம்பு விளம்பு மல்ட்டியாக நீங்கள் ஷேலோவாக இவ்வளோ தூரம் எண்ணெய் ஊற்றி அதிரசம் பலகாரம் கூட முறுக்குலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். மல்ட்டியாக யூஸ் பண்ணக்கூடியது சரிங்களா. இது வந்து 12 இன்ச்சு வந்து ரொம்ப 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 அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் எது வாங்கினீங்கனாலும் இது 12 இன்ச்சு ஒன்று ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த பெரிய கடாய் வந்து எப்போயுமே உங்களுக்கு தேவைப்படும். ஒரு சின்னதாக ஒரு குழம்பு வைக்கினா கூட உங்களுக்கு இது தேவைப்படும் இந்த சைஸ் சட்டி சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு ஸ்கில்லெட்டு. இந்த 10 இன்ச்சு ஸ்கில்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பீஸ் வந்து எங்களுக்கு வந்து ஆல் ஓவர் போய்கிட்டே இருக்கும். இந்த பீஸ் வந்து ரொம்ப ஹை சேல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிலே இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் ஹேண்டில் 12 இன்ச்சு டபுள் ஹேண்டில் தவா, அதோட ஒரு தோசை கரண்டி வந்துடும். இந்த டபுள் ஹேண்டில் தவா மட்டுமே 1500 1300 நம்ம வந்து வெளியே நம்ம கொடுக்குற இடத்துலேயே சேல் பண்ணுற அளவுக்கு நிறைய நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அது வந்து எல்லாம் சேர்த்து 1 2 3 4 5 6 பீஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3090 3090 தான். இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம். மோர் தேன் தமிழ்நாடு ஷிப்பிங் காஸ்ட்டு கொஞ்சம் சார்ஜ் ஆகும். அதே போல் பேக்கிங்க்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ அது பேக்கிங் மெட்டீரியலுக்கு உண்டான அடிஷ்னல் தான். ஸோ அது பேக்கிங் மெட்டீரியலுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி ஷிப்பிங் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஸோ இதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காம்போ. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாலிஷில் நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ அது பாலிஷ் அதே தான். இது நான் பாலிஷில் 9 குழி சரிங்களா. 9 குழி நான் பாலிஷில் இது. அதே இது 10 இன்ச்சு ஸ்கில்லெட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே 12 இன்ச்சு கடாய் சரிங்களா. 12 இன்ச்சு கடாய். அதுக்கடுத்து டபுள் ஹேண்டில் வித்தவுட் சீசனிங் மட்டும் நான் பாலிஷ். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2610 2610 ரூபா மட்டும்தான். இது வந்து வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு. மோர் தேன் தமிழ்நாடு கொஞ்சம் சார்ஜ் மட்டும் ஆட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா அயன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் 880 நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கோம். ஸோ கேஸ்ட் அயனில் தவிர்த்து அயனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸே ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கோம். அயன் தோசை தவா எது வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு குட் ஆஃபரில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை. தேங்க்யூ ஸோ மச்.